இப்படிப்பட்ட நிலைகளின் காரணமாக ஊழல் அரசியல்வாதிகள் சமீப காலங்களில் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. அவன் ராஜா 1,70,70,000 கோடி, அவன் ராஜாவும் கனிமொழியும் அடிப்பார்கள், 1.5 ஆண்டு சிறையில் இருப்பார்கள். பிறகு கீழ் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டால் பிறகு மேல் 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 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு இவன் உயிரோடு இருக்க மாட்டான், அந்த நீதியும் உயிரோடு. ஆட்சி முறை, நம்முடைய நீதிமுறை எல்லாமே தப்பு என்று நான் சொல்கிறேன். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பதெல்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் யாரும் தண்டிக்கப்படுவதில்லை. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து வெளியில் வந்திருக்கிறார். ஆமாம். அதாவது பத்தினிகளெல்லாம் வேசிகளாக பேசப்படுவதும் வேசிகளெல்லாம் பத்தினிகளாக ஆவதும் இந்த அரசியல் கேவலமாக ஒரு குற்றம் செய்யாது. நான் கேட்கிறேன், என்ன குற்றம் செய்ய? பேச உரிமை வேண்டும், எழுத உரிமை வேண்டும், கூட்டம் கூட உரிமை வேண்டும், தொழிலாளர் சங்கம் அமைக்க உரிமை வேண்டும். ஆனால் உயிர் வாழ உரிமையிலே அது கொலை வழக்கு ஏன் அரசு போடவில்லை? ஏன் போடவில்லை என்று நீதிமன்றம் கேட்கவில்லை. அவ்வளவுதான் நம்முடைய சட்டங்கள். அதெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களாலும் நம்முடைய சட்டங்களாலும் நம்முடைய போலீஸாலும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அமைப்பாலும் மக்களுக்கு எந்த நீதியும் வழங்க முடியாது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியுமான பழ கருப்பையா அவர்களை சந்தித்து அரசியல் கேள்விகளை முன்வைக்கிறோம். வணக்கம். 4.5 ஆண்டு கால, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் முடிந்து 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி மக்கள் மத்தியில் எத்தகைய விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது? ஏன்னா நீங்கள் பொதுவாக நம்மளுடைய பார்வைகள் சரி, பலருடைய பார்வைகள் வேற மாதிரி கூட இருக்கலாம், நீங்கள் எதிர்கட்சிக்காரர் பார்வைகள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் இந்த ஆட்சியை பற்றி எந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு உங்களை போன்றவர்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் தான் செய்கின்றன. ஏனென்றால் மக்கள் அன்றாட பிரச்சனைகளிலே சிக்கி தவிர்த்து தங்களுடைய வாழ்க்கையோடு அப்படியே ஒட்டி உலர்ந்து போகின்றவர்களே தவிர பெருவாரியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கின்ற சண்டை பற்றியோ, ஏன் இத்தகைய இன்றைக்கு போர் முறைகள் எப்படி மாறி இருக்கின்றன என்பது பற்றியோ, தரைப்படைகளின் முக்கியத்துவத்தை விட வான்வழி சண்டை தான் பெரிதாக இருப்பது பற்றியோ, இது மாதிரி எல்லாவற்றை பற்றியும் அவர்கள் நாள்தோறும் சிந்திப்பவர்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு சிந்தனையை ஊட்டுவது நல்ல எதிர்க்கட்சியினுடைய கடமை. இங்கே நல்ல எதிர்க்கட்சியே ஏறத்தாழ கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவனும் ஏதாவது ஒரு கட்சியோடு போய் சேர்ந்து கொள்கிறான். 15 ஆண்டுகளுக்கு இவன் கூட்டணியாகவே இருக்கிறான். அப்புறம் தன்னுடைய கட்சிக்காக பேச முடியாது, தன்னுடைய மக்களுக்காக பேச முடியாது. அவன் செய்கின்ற தப்பு, ஆளுங்கட்சியாக இருக்கின்றவன் செய்கின்ற தப்புக்கெல்லாம் அவன் வேங்கை வயலில் மலங்கலந்ததை நடவடிக்கை எடுத்து மறுத்தால், அதன் காரணமாக அந்த மக்கள் கோபம் கொண்டால் அந்த கூட்டணி மீது பூராவும் அந்த கோபம் படரும். இந்த கூட்டணிக்காரர்கள் இவனை எதற்காக நாம் சுமக்க வேண்டும் என்று அறிவதில்லை. ராஜாஜி தான் இதை கண்டுபிடித்த அவரும் சிபிஎம்மும் நேர் மாறானவர்கள், அவரும் மற்ற கட்சிகளும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அண்ணாவோடு இருந்தார்கள். எதிரும் புதிருமானவர்களெல்லாம் அண்ணாவோடு இருந்தார். 3 மாதம் கழித்து அவர் என்னுடைய தேர்நிலவு முடிந்து விட்டது என்று சொல்லி தனி அரசியலை மேற்கொண்டார். மீண்டும் அண்ணாதுரையை விமர்சித்தார். அதுதான், அதாவது இடங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோமே தவிர அதற்கு மேலாக அவனுடைய கருத்து வேறு, நம்முடைய கருத்து வேறு, அவனுடைய கொடி வேறு, கொள்கை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. மொத்த கருத்து இருக்க முடியாது கூட்டணிக்கு. அப்படின்னா தனி கட்சி தேவையில்லையே. தொழிலாளர்களின் நலனில் சிபிஎம் சாம்சங்கில் கொள்ளுகின்ற கருத்தை திமுக கொள்ளாது. திமுக அந்த தொழிலாளர்களுக்கு எதிராக நடந்து கூட்டணி என்கின்ற காரணத்தினால் அமைதியாக அடக்கி கொண்டு சிபிஎம் இருக்கின்ற போது அது தன்னுடைய கட்சிக்கான தேவையை இழந்து விடுகிறது. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் சிபிஎம் வளரவில்லை, ஏன் திருமாவளவன் வளரவில்லை? வேங்கை வயலில் ஒரு குறிப்பிட்ட அளவிலே நின்று போகிறார். வேங்கை வயலில் தன்னுடைய மக்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டதென்றால் அது எந்த அரசு செய்ததாக இருந்தாலும் இதை நடவடிக்கை எடுப்பதற்கு உனக்கு என்ன தயக்கம் என்று மூஞ்சிக்கு நேரே கேட்பதற்கு சக்தி இல்லை. அவன் 6 இடம் நமக்கு தருகிறான், நான் 10 இடமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய சிந்தனையை தவிர, எத்தனை எம்எல்ஏக்கள் நீங்கள் வந்தால் என்ன, 60 எம்எல்ஏக்கள் வந்தால் என்ன, மறுபடியும் உங்களுடைய மக்களுக்காகத்தானே பேச வேண்டும், உங்களுடைய தொழிலாளர்களுக்காகத்தானே பேச வேண்டும். சிபிஎம் தயங்கி பேசுகிறது. சிபிஎம் முத்தரசன்
ஒத்தூதுகிற நாயனத்தை வாயிலே வைத்தால் எடுப்பதே இல்லை. இப்போ ஸ்டாலின் கூட இப்போ விட்டு விட்டு சண்முகம் பேசுவார். சண்முகம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த 95% வாக்கு நிப்பாட்டல் ஒரு CPM. அளவுக்கு சிபிஎம் பரவாயில்லை, இது சொன்னாலாவது உணர்கிறார்கள். தேர்தலிலே நீ உன்னுடைய தனித்தன்மை இழந்து விடுவாயே, கொடியை இழந்து விடுவாயே, உனக்கு எதுக்கு தனி கட்சி? கூட்டணி அமைப்பில் இருக்கின்ற போது அந்த அரசு செய்கின்ற எல்லா பாவங்கள் எல்லா பழிகளையும் இவர்கள் தூக்கி சுமப்பார்களே, ஆனால் எதற்கு இவர்களுக்கு தனி கட்சி? அதுவே இவர்களுக்கு புரிவதில்லை. நாட்டினுடைய அரசியல் ஆழமான சிந்தனை போக்கூடியதாக இல்லை. கட்சியினுடைய தலைவர்கள் முத்தரசன் அளவிற்கு ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறார்கள். அதனாலே சும்மா அது கட்சிக்கும் பணம் கொடுக்குறார்கள், தலைவர்களுக்கும் பணம் கொடுக்குறார்கள் திமுகவில். ஆகவே சரி, தேர்தல் வந்தால் அவன் பணம் கொடுக்குறான், நமக்கும் கொடுக்குறான், நாம் 2 பேரும் நிறுத்தி கொள்வோம், அவ்வளோதான். அப்புறம் அந்த கட்சி 10 பேர் வெற்றி பெற்ற காலம், தனியாக மாநிலங்களில் ஆட்சி நடத்திய காலம், இந்தியா முழுவதும் தன்னுடைய குரல் கேட்ட காலத்தை எல்லாம் இழந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக அது ஆகிவிடுகிறது. அப்படி ஆகிவிட்டது. சிபிஎம் ஆகிவிட்டது, சிபிஐ ஆகிவிட்டது, வைகோ ஆகிவிட்டார். எவ்வளவு முரண்டாக பேசுவார், அதெல்லாம் போய் ஒடுங்கி போய் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு புலி பாய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. அவ்வளோதான். எந்த 25 ஆண்டுகளாக எந்த அரசியலுக்கு எதிரான அரசியல் உங்களுடைய அரசியலாக இருந்ததோ அந்த அரசியல் போய்விட்டது. இந்த ஸ்டாலின் வருவதற்கு வைகோ இடையூறாக இருப்பார் என்று சொல்லி, தன்னுடைய மேன்மைக்கு சம்பத்து இடையூறாக இருப்பார் என்று கருதிய காலம் போய், தன் மகனுடைய மேன்மைக்கு இவர் இடையூறாக இருப்பார் என்று வெளியே தள்ளி பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லி வைகோ கொலை செய்ய நினைக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இவ்வளவும் பண்ணி, பிறகு மீண்டும் போய் இந்த ஸ்டாலின் அரசை தூக்கி காவடி தூக்குவது போல தூக்குவது என்று வந்து விட்டால், இதற்கு அந்த காலத்தில் இருந்து தொலைத்திருந்தால் டிஆர் பாலு இருந்திருக்க மாட்டார், மத்திய அமைச்சராக நீதானே இருந்திருப்பாய். ஆக இந்த கட்சிகளுக்கு இடையே கூட அறிவாளமும் சிந்தனை போக்கும், எது சரி என்று எண்ணி பார்க்கின்ற தன்மையும் இல்லை. இல்லை, இதில் அவங்க எல்லாரும் ஏன் கூட இருக்கோங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மதவாதம் உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால நாங்கள் சேர்ந்துருக்கோம். மதவாதத்தை தனித்தனியாக எதிருங்கள், தேர்தல் வருகின்ற போது ஒன்று சேர்ந்து நில்லுங்கள். நாளாசரியாக உங்களுடைய கொள்கைகளையே பேசுவதில்லையே. மோடி வந்து விடுவார் என்பது ஒரு தீமை. உங்களுடைய கருத்துப்படி நீங்கள் செக்குலரிசம் பேசுகிறீர்கள், அவர் மதவாதம் பேசுகிறார். ஆகவே அவர் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். 30 ஆண்டுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய கட்சியின் கொள்கைகளை இழந்து விடுகிறீர்கள். உங்களுடைய கட்சியை பற்றி உயிர்ப்பித்து பேசுகின்ற நிலைமையை இழந்து விடுவீர்கள். எல்லாவற்றையும் இழந்து விடு. நான் சொல்கிறேன், எல்லா தீமைக்கும் மோடி தான் காரணமா? அதன் மூலமாக திமுகவினுடைய எல்லா தீமைகளையும் நீங்கள் வளர்க்கிறீர்கள். அதாவது மோடி, நீ தேர்தலின் போது கூட்டிச்சேர், இடங்களை பகிர்ந்து கொள், தேர்தலில் வெற்றி தோல்வி, பிறகு வெளியே வா, நீ தனியாக பேசு மோடியை, அவன் தனியாக பேசட்டும், பிறகு மீண்டும் ஒத்த நிலையில் கருத்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், மோடி தான் நாட்டினுடைய மொத்த தீமையா? இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை. 5 கலெக்டர்கள் 38,000 கோடி பணம் அடித்தார்கள் என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது. 4,000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி போய்விட்டது. கலெக்டரை எடுத்து பைக்குள்ளே போட்டு கொண்டாரா, ஸ்டாலினுக்கு கொடுத்தாரா, என்ன செய்தார் என்பது கேள்வியாக எஞ்சி இருக்கிறது. 34,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தால் 5 கலெக்டர்கள் இதை செய்வார்களே, ஆனால் 5 கலெக்டர்களை முதலில் தூக்கி அடிக்க வேண்டும். இப்பொழுது இவர்களை வைத்துக்கொண்டு இவர்களை பொத்தி அரசியல் நடத்துகிறார்கள் இவர்கள். ஏனென்றால் இதில் பங்கு எங்கே போயிருக்கும் என்று நமக்கு புரியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த வழக்குகள் 25 ஆண்டுகளுக்கு நடக்கிறது. ஆட்சி மாறுகிறது, வேகம் குறைகிறது, அதே ஆட்சி தொடர்கிறது, அந்த வழக்குகள் மண்ணிலே போட்டு மூடப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலைகளின் காரணமாக ஊழல் அரசியல்வாதிகள் சமீப காலங்களில் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடி, ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் அடிப்பார்கள், 1.5 ஆண்டு சிறையில் இருப்பார்கள். பிறகு கீழ் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டால் பிறகு மேல் 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 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு இவனும் உயிரோடு இருக்க மாட்டான், அந்த நீதிபதியும் உயிரோடு இருக்க மாட்டான். செந்தில் பாலாஜியோட வழக்கம் அப்படி தானே நடக்காது. செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவில்லை, அவரே ஒப்புக்கொண்டார். செந்தில் பாலாஜி, நான் ஊழல் செய்தேன், அவர்களிடம் பணம் வாங்கினேன், திருப்பி கொடுத்து விட்டேன், ஆகவே என்னை விடுதலை செய்யுங்கள். ஹைகோர்ட்டு இவ்வளவு மோசமான தீர்ப்பு வந்ததே இல்லை. ஆம் என்று விடுதலை செய்து விட்டார். பிறகு அங்கே உள்ளவன் சொன்னான், பிறகு திருடனெல்லாம் திருடிய பொருளை கொண்டு போய் வைத்து விட்டேன், என்னை விடுதலை செய்ய என்று சொல்லுவான் என்று சொல்லி இந்த வழக்கு உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழக்குகளெல்லாம் முடிவடையாது. எந்த ஒரு மந்திரி பொன்முடி 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்று வருகிறார், சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குகிறார். வழக்குகள் முடிவுக்கு வருவதில்லை, தண்டனைகள் நிகழ்வதில்லை. 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் இவர்களே ஆட்சியில் தள்ளிவிட்டு கொண்டே வருவார்கள்.
ஆட்சி மாறுகிற போது மறுபடியும் அந்த வழக்கை மூடி விடுவார்கள். 2002 துரைமுருகனின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது. மறுபடியும் திமுக ஆட்சி வந்த பிறகு அது எடுக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது ஒரு நீதிபதி துரைமுருகன் வழக்கை உயிர்ப்பிக்கிறார். நான் சொல்லுகிறேன் 22 ஆண்டுகள் 23 ஆண்டுகள் கழித்து மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் 23 ஆண்டுகளாக முடிவடையாத வழக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கும்? இன்னொரு 20 துரைமுருகன் இருப்பாரா? தண்டனைக்குரிய குற்றமாக அது கருதப்படுமா? நம்முடைய ஆட்சி முறை, நம்முடைய நீதிமுறை எல்லாமே தப்பு என்று நான் சொல்லுகிறேன். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பதெல்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் யாரும் தண்டிக்கப்படுவதில்லை. எல்லாம் தண்டனை வரும், பிறகு மேலே போய் ஸ்டே வரும், பிறகு அடுத்த அப்பீல் வரும். இப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் தண்டிக்கப்பட்டார்கள், பிற மந்திரிகளெல்லாம் அச்சமுற்றார்கள் என்கின்ற நிலை இங்கே வர மறுப்பதற்கு காரணம். அவன் பொன்முடி மீது 3 ஆண்டு வழக்கென்றால் இப்பொழுது லஞ்சம் வாங்குகிற எந்த மந்திரியும் வாங்காமல் இருக்கிறானா? போவான், பிறகு எல்லாம் நிறுத்தி விட்டு வந்து விடுவான். பிறகு இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அவரே தியாகின்னு தானே சொன்னார் செந்தில் பாலாஜி வெளியில் வந்த உடனே. என்ன ஜாமீன் கிடைச்சி வெளியில் வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து வெளியில் வந்திருக்கிறார். ஆமாம் ஆமாம். அதாவது பத்தினிகளெல்லாம் வேசிகளாக பேசப்படுவதும் வேசிகளெல்லாம் பத்தினிகளாக ஆவதும் இந்த அரசியல் கேவலமாக நடக்குது. ஸ்டாலின் காலத்து அரசியல் மாதிரி ஒரு கேவலமான அரசியல் இவர். சரி, அந்த 34,000 கோடி 5 கலெக்டர்களின் மீது இருக்கிறது. 34,000 கோடி அரசுக்கு வந்திருந்தால் மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுக்குறாயே, அதுக்கு 11,000 கோடி ஆகிறது. 3,000 கொடுக்கலாம், 33,000 கோடிக்கு. மக்களுக்கு புரியவில்லை. மக்களுக்கு இதை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. தூத்துக்குடியிலே 13 மக்களை கொன்று விட்டார்கள் போலீஸ்காரர்கள், 17 பேர். அதாவது அன்றைக்கு இருந்த அரசுக்கு தெரியாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அப்போ போலீஸ் அவ்வளோ வலிமை. அதாவது போலீஸுக்கு 2 சம்பளம் நடக்கும். ஒன்று அரசா சம்பளம், இன்னொன்று அந்த கார்ப்பரேஷன் கம்பெனி சம்பளம். ஆகவே அந்த கம்பெனியை தூக்கு என்று சொன்னால் தன்னுடைய 2வது சம்பளத்தை வெட்டு என்று சொல்வதாக பொருள். அதில் 17 பேர் 13 பேரை சுட்டார்கள். ஒரு குற்றமும் செய்யாத மக்கள். நான் கேட்கிறேன், என்ன குற்றம் செய்ய? பேச உரிமை வேண்டும், எழுத உரிமை வேண்டும், கூட்டம் கூட உரிமை வேண்டும், தொழிலாளர் சங்கம் அமைக்க உரிமை வேண்டும். ஆனால் உயிர் வாழ உரிமை இல்லையா என்று கேட்கிறேன். அரசியல் சாசனத்தின் அடித்தளம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது என்று நீ சொல்கிறாயே வெட்கம் இல்லாமல், சுப்ரீம் கோர்ட் வரையிலும் பாதுகாக்கிறது என்று சொல்கிறாயே. இந்த 13 பேர் சுட்டதற்கு நீதி விசாரணை கமிஷன் இவர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதே, கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? அறிக்கையெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்களே, அருணா ஜெகதீசன் அவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இல்லை, அது உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் 17 பேர் மீது கொலை வழக்கு போட வேண்டும் என்று நீதி விசாரணை கமிஷன் சொன்னது. அது கொலை வழக்கு ஏன் அரசு போடவில்லை? ஏன் போடவில்லை என்று நீதிமன்றம் கேட்கவில்லை. அவ்வளவுதான் நம்முடைய சட்டங்கள். அதெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களாலும் நம்முடைய சட்டங்களாலும் நம்முடைய போலீஸாலும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அமைப்பாலும் மக்களுக்கு எந்த நீதியும் வழங்க முடியாது. இந்த 13 பேர் என்ன காரணத்திற்காக சுட்டார்கள்? பேச உரிமை வேண்டும், எழுத உரிமை வேண்டும் என்று கேட்கிறார். உயிர் வாழவே உரிமை இல்லை இந்த மண்ணிலே. நடக்கவில்லை என்று சொல்கிறேன். எல்லா நீதிபதிகளும் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த போபாலிலே விஷவாயு கம்பெனி இருந்தது. அது ஒரு நாள் கசிந்து இரவோடு இரவாக அந்த ஊரையே மயானம் வைத்து விட்டது. அந்த ஆள் மீது ஒரு வழக்கு உண்டா? அவன் தனி விமானம் வைத்து அமெரிக்காவுக்கு சென்று 40 ஆண்டுகள் உயிரோடு இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இயற்கை மரணமுற்றான். அவன் கொன்றது பல 1000 கோடி மக்களை. தூத்துக்குடியில் எங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகிறது என்று மக்கள் சொன்னதற்காக ஊர்வலம் போனால் போலீஸ்காரன் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராகவா நீ ஊர்வலம் போகிறா என்று சுடுகிறான். இவனை திரும்ப சுடுவதற்கு இந்த அரசுக்கு சக்தி இருந்ததா? நடவடிக்கை எடு என்று விசாரணை கமிஷன் சொன்னபோது இவன் மீது கொலை வழக்கு, இவனுடைய உடுப்பை கழட்டி கொலை வழக்குகளை பதிந்து கோர்ட்டிலே நிறுத்தி இருக்க வேண்டாமா? செய்ததா? அதுவும் அதிமுக அரசு. அப்போ இவங்க திமுக அரசுக்கே சொல்லாமல் சுடுகிறானவன். அதிமுக அரசு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். ஆகவே போலீஸ் என்பது தனி அதிகாரமுடையதாக கார்ப்பரேட்டுகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே அரசுகள் செல்லுபடியாகவில்லை. சரி, போகட்டும். இவன் கொலை செய்தான் என்பதை நீதிபதி சொன்ன பிறகு கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கங்களுக்கு தெம்பில்லை? இவன் அவனோட கூட்டு களவாணி, அவன் இவனோட கூட்டு களவாணி. ஆகவே போலீஸின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டான். அப்படியானால் இந்த நாட்டிலே 13 உயிர்களுக்கு என்ன பதில்?
ஒரு காரணமும் இல்லாமல் தங்களுடைய உயிரை 13 பேர் இழந்தார்கள். பிறகு 130 பேர் இழப்பார்கள். ஒரு நாளைக்கு 10,000 பேர் இழப்பார்கள். எது நடந்தாலும் நம்முடைய அரசாங்கம் கேட்காது, நம்முடைய நீதிமன்றங்கள் அதை சுயோ மோட்டோ வழக்காக இழுத்துக்கூடாது. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த நாடு வாழ தகுதியற்ற நாடு என்று சொல்கிறேன். இந்த ஆட்சியின் கீழே 13 பேரை கொட்ட 17 கொலை குற்றவாளிகள் என்று நீதி விசாரணை கமிஷன் சொன்ன பிறகும் அவன் மீது வழக்கு போடவில்லை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழி 3,30,30,000 வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெறுகிறார். அப்படியானால் அந்த மக்கள் மறந்து விட்டார். நம்முடைய மக்கள் இந்த சேட்டலைட் மூடப்பட்டு விட்டது. ஆகவே 13 பேர் நேர்த்தி கடன் கொடுக்கப்பட்டார்கள். இதுதான் மக்களுடைய எண்ணம். எந்த ஒன்றுக்கும் சாமிக்கு ஆடு அந்த கோபம் வந்து மக்களுக்கு இல்லை. எடுத்து சொல்வதற்கு இங்கே கட்சிகள் இல்லை. நீ போய் அங்கே நின்று உன்னுடைய மக்கள் 13 பேர் எதற்காக உயிரை இழந்தார்கள்? நீங்களெல்லாம் நுரையீரலில் தொற்றை பெறக்கூடாது என்பதற்காக உயிரை இழந்தார்களே, அதை சுட்டவர்களை ஏன் கைது செய்யவில்லை, நீதிமன்றத்தில் நிறுத்தவில்லை, கொலை குற்றம் சாட்டவில்லை? இவனுக்கு எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழுந்ததாக மோடியை ஒழிக்க வேண்டும். மோடியை ஒழிக்க 13 பேர் சாக வேண்டும். மோடியை ஒழிக்க 35,000 கோடி ஊழல் நடக்க வேண்டும் ஆற்று மணலில். மோடியை ஒழிக்க மலைகளெல்லாம் எம்சாண்டுகளாக மாற்றப்பட்டு மலைகளெல்லாம் அழிய வேண்டும், காடுகளெல்லாம் அழிய வேண்டும். ஆற்று மணல் இன்றைக்கு எடுக்கப்பட முடியாத நிலைமையை அடைந்து விட்டது என்று சொன்னால் இவர்கள் சுரண்டியிருக்கிற சுரண்டலுக்கு ஒரு அளவில்லை. இவற்றையெல்லாம் ஏன் என்று கேட்டால் மோடி ஒழிய வேண்டும். ஆகவே என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். இங்கே ஊழல் பிரச்சனை அல்ல, மற்றவை பிரச்சனை அல்ல, திருட்டு பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, மோடி பிரச்சனை. மோடி இந்துத்துவா என்ற ஒரு அரசியல் கருத்து வைத்திருக்கிறார். அந்த கருத்தை மோடி முறியடிக்க முடியாதா உன்னால் என்று கேட்கிறேன் நான். இவ்வளவு குற்றங்களும் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மோடி முறியடிக்கப்படுவார். மோடி முறியடிக்கப்பட்டாரா? பிறகு அவன் எனக்கு பணம் தரவில்லை, அவன் எனக்கு வரவில்லை, போகவில்லை, இதுதான் நீ பேசுகிறேன். நீ மோடி முறியடிக்கப்பட்டாரா? உன்னுடைய ஊழல் வளர்ந்தது தான் கண்டபொருள். இந்த மோடியின் பேரால் இந்த பூச்சாண்டியை இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு காட்டப் போகிறார்?